ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசையில் இந்த மனோஜ் சரியான பைத்தியம் போலங்க. பைத்தியம் ஒரு பைத்தியக்கார டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்து இந்த பைத்தியத்தை என்ன சொல்கிறதுன்னு சொல்லுவாங்களோ, ஒரு பழமொழி மாதிரி முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்து இந்த பைத்தியம் மாதிரி வீட்டில் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி குழந்த மாதிரி போயிட்டு அழுதுகிட்டு அது ஒரு பிரச்சனைங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், முத்து போயிட்டு இன்னும் எந்த டாக்டர்கிட்ட தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி எதாவது கேட்குறப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் போய் ஒரு டாக்டரை பார்த்தோம், அவர் தான் இந்த மாதிரி குழந்தை தன்மை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு குழந்தையாக மாறி அதோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னு சொன்னார் அப்படின்னே, எந்த டாக்டர் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்த இடத்துல இந்த டாக்டர் இல்லைங்க, அவர் ஒரு பைத்தியம் அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் போட்டு மனோஜை பிடிச்சி திட்டுறது, வீட்டில் எல்லாமே அப்படி கொஞ்சம் கிண்டலாக பேசுகிறது. அதே போல் ரோஹிணி வந்துட்டு ஏன் மனோஜ் இந்த மாதிரிலாம் பண்ணி தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க சாக்கு கொஞ்சம் திட்ட போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்டம் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு த்ரில் அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. எப்படி இருந்தாலும் மாட்ட போகிறதில்ல. அப்படி தெரிஞ்சாலும் மீனாக்கு தெரிஞ்சாலும் சரிங்கிற மாதிரி கிறிஷுக்காக அவங்க விட்டு கொடுக்க தான் போகிறாங்க. அதை வந்து ரோஹிணி சொல்லாமல் ஏன் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க தான் தெரியல. அதனால் இவங்க இப்போதைக்கு மாட்ட போகிறதில்ல. அவங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அவங்க ரோஹிணி ஃப்ரெண்டோட கல்யாணம். அதே போல் முருகன் அவங்களும் எல்லாருமே ஒன்றா வராங்கன்னா, இங்கே வந்து முருகன் சொந்தக்காரங்கன்னா வராங்க, அந்த ஊர் சைடு இருப்பாங்க போல். அவங்க வந்து ரோஹிணி ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் வராங்க. பார்த்துட்டு ஐயோ என் ஃபஸ்ட்டு அது அவரோட சொந்தக்காரங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவங்க பயந்து ஒழிகிறாங்களா. எல்லாருமே பார்க்குறாங்க, இது கல்யாணி மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட போய் கல்யாணி எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. கல்யாணி அப்படி யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறப்போ, இல்லைம்மா இங்கே தானே இருந்துச்சு கல்யாணி, அவங்க சேகரோட ஒய்ஃப்மா கல்யாணி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே போல் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க, ஐயோ இவங்க இந்த ஊருக்காரங்களாச்சு, பார்த்தா போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒழிகிறாங்க. ரோஹிணியும் ஒரு வழியில் அப்படியே பார்த்து எப்படியோ தப்பிச்சிடான்னு பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க கண்ணில் வந்து மாட்டிடுறாங்களா, மாட்டிட்டு பிரச்சனையில் சிக்க போகிறாங்க. அவங்களும் பிடிச்சி கேட்குறாங்க, நீ கல்யாணி தானேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் மழுப்புறாங்களா. உனக்கு இங்கே என்னம்மா வேலை அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிம்மா இருக்கா சேகர், இந்த மாதிரி இதாகிடுச்சு என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ அவங்களும் கொஞ்சம் வந்து மழுப்புறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போதைக்கு மீனா பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக பார்க்க போகிறதில்ல. எப்படியோ அவங்க சொல்லி மழுப்பிட்டு வந்துட தான் போகிறாங்க. இது நீ கல்யாணம் மாதிரி தானே இருக்கு, நான் கல்யாணி இல்லை, நான் எதுவும் இல்லை, நான் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட போகிறாங்க. உலகத்தில் 7 பேர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் யாராவது பார்த்துட்டு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ஏதோ மழுப்பிட்டு இந்த மாதிரி போயிடுறாங்க. எப்படி இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரி என்ன தான் நடக்குங்கிறத நம்ம வந்து அப்படியே திக்குன்னு காட்ட தான் போகிறாங்க. ரோஹிணி எப்படி இருந்தாலும் மாட்ட மாட்டாங்க. அது எப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.